கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள். நம்முடைய தேவனை சுரமண்டலத்தால் கீர்த்தனம் பண்ணுங்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது ஏசாயா 37 அதிகாரம் 29 வசனம். நீ எனக்கு விரோதமாய் கொந்தளித்து வீரியம் பேசினது என் செவிகளில் ஏறினபடியினாலே நான் என் துரட்டை உன் மூக்கிலும் என் கடிவாளத்தை உன் வாயிலும் போட்டு நீ வந்த வழியே உன்னை திரும்ப பண்ணுவேன். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு கர்த்தர் தம்முடைய ஜனங்களை காப்பாற்றுகிறதற்கு வல்லவராயிருக்கிறார் என்பதே. ஏசாயா தீர்க்க தரிசனத்தில் யூதாவின் ராஜாவான எசேக்கியாவுக்கு விரோதமாக சனகெரிப் என்பவன் யுத்தம் பண்ணும்படிக்கு பெரிய சேனையுடன் வந்து இஸ்ரவேலின் தேவனை நிந்தித்ததுமல்லாது என்னை யுத்தத்தில் வெற்றி பெறுவதற்கு உங்களாலும் உங்கள் தேவனாலும் முடியாது என்று அவன் பெருமை உள்ளவனாக கர்வத்துடன் பேசினான், பரியாசம் பண்ணினான். தேவன் தம்முடைய கிருபையினாலும் வல்லமையாலும் தம்முடைய ஜனங்களை காப்பாற்றுகிறார். என்னதான் இஸ்ரவேலர்கள் தன்னை விட்டு தூரமாக போனாலும் கர்த்தர் அவர்களுடைய முற்பிதாக்களோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து அவர்களை காப்பாற்றுகிறார். தங்களுடைய சுயபலன், பதவி போன்றவைகளை பயன்படுத்தி நம்மை யாராவது அடக்கி ஆள வேண்டும், கொடுமைப்படுத்த வேண்டும் என்று நினைத்து வரும்போது நாம் கர்த்தரிடத்தில் தாழ்மையுடன் முறையிடும்போது எந்த ஆபத்தும் பொல்லாப்பும் நம்மை தொடாதபடிக்கு நம்மை கர்த்தர் காப்பாற்ற வல்லவராயிருக்கிறார். நாம் கர்த்தரையே விசுவாசிக்கும் போது தம்முடைய கிருபையினால் அவர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துகிறவராயிருக்கிறார். ஜெபிப்போம். ஜீவன் உள்ள தேவனே, எங்களுக்கு எதிராக வரும் போராட்டங்கள், நிந்தனைகள் எல்லாவற்றிலும் இருந்து நீர் எங்களை விடுவித்து ஜெயம் தருவீராக. உம்மையே விசுவாசிக்கிறோம். உம்மிடத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.